கோவை அருகே பேரூரை அடுத்த வேடப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் யானை சுற்றி வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது எந்த பகுதியில் இந்த யானை சுற்றி வருகிறது? இதை பிடிக்க வனத்துறையினர் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க? கோவை பேரூர் வேடப்பட்டி செல்லும் சாலையில் ஒற்றைக்காட்டு யானை உலா வருவது போல் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத தற்போது இடத்தில் யானை வந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறி அச்சப்பட்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் யானை உலா வருவது போல் காட்சி வைரலாகி வருகிறது. கோவை பேரூர் அடுத்த வேடப்பட்டி சாலையில் உள்ள தனியார் தோட்டத்துக்கு சொந்தமான இடத்தில் அதிகாலை 5 மணிக்கு யானை அப்பகுதியில் ஒற்றைக்காட்டு யானை சுற்றிக் கொண்டிருந்தது. வழியே செல்லக்கூடிய பொதுமக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவத்துக்கு வந்த வனத்துறையினர் யானை விரட்டு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அதே வேளையில் யானை ஒற்றை காட்டு யானை என்பதால் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு பகுதியில போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தற்போது நொய்யலாற்று பகுதியில வந்து போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து 2 குழுவாக செயல்பட்டு யானை விரட்டு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பரபரப்பாக காலை நேரத்தில் செல்லக்கூடிய திருவாணி சாலையில காட்டு யானை உலா வருவது போல் காட்சி தற்போது நமக்கு பரபரப்பான காட்சி கிடைச்சிருக்கு. பொதுமக்கள் வந்து யானைக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை ஆகாம பார்க்கிற மாதிரி வனத்துறை வந்து தொடர்ந்து யானை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற பேரூர் பகுதிக்கு யானை மதுக்கரை வனத்தளத்திலிருந்து யானை எப்படி வந்துச்சு, அதே நேரத்தில் யானையை வந்து கண்காணிக்க தவறியது வனத்துறையர் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த யானை வந்து அப்பகுதியில் இருக்கிற ஒரு வயதான மூதாட்டியை தள்ளிவிடும் காட்சி கூட தற்போது வைரலாகி வந்திருக்கு நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து யானை போகக்கூடிய வழித்தடங்களை பார்த்து கண்காணித்து தற்போது யானை குட்டிவிக்கி பால பகுதியில் இருக்கிற குளத்து பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து யானை பின்னாடி வனத்துறை வந்து கண்காணிச்சுட்டு அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆமா இப்ப